மாணவர்களே, நாம் இப்போது பார்க்க இருக்கின்ற பகுதி வெற்றி பின்னம். இதற்கு நாம் ஏற்கனவே பெற்ற பரிசோதனை முறை நிகழ்தகவிற்கான அட்டவணையை எடுத்துக்கொள்வோம். அதாவது நாம் நாணயத்தை எறிந்து தலைப்பூ விழுவது தொடர்பாக ஒரு பரிசோதனை செய்தோம் அல்லவா, அதுதான் இது. இப்போது எடுத்துக்கொள்வோம். முதலாவது வரிசையில் ஒரு தடவை எறியப்பட்டு தலை ஒன்று கிடைத்தது. பூ 0. அப்போது தலை விழுவதற்கான வெற்றி பின்னம் என்றால் இதோ 1ல் 1 தான். பூ விழுவதற்கான வெற்றி பின்னம் 1ல் 0. எறியப்பட்ட தடவை, எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி மேலே உள்ளது. எறியப்பட்ட தடவை 1, எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி கிடைக்கவில்லை 0. இரண்டாவது தடவை தலை ஒரு தடவை கிடைத்துள்ளது. இரண்டாவது தடவை பூ தான் விழுந்துள்ளது. எனவே பூ 1. இப்பொழுது வெற்றி பின்னம் தலைக்கு 2ல் 1 தான். எறியப்பட்ட தடவைகள், எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி விழுந்த தடவை. எறியப்பட்ட தடவைகள், எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி பூ விழுந்த தடவை. எனவே 2ல் 1. இவ்வாறு 5 தடவைகள் எறியப்பட்ட நிலையை எடுத்தால் 3 தடவை தலை கிடைத்தது, 2 தடவை பூ கிடைத்தது. எனவே தலை விழுவதற்கான வெற்றி பின்னம் 5ல் 3, பூ விழுவதற்கான வெற்றி பின்னம் 5ல் 2. இவ்வாறு தான் 20 தடவை எறியப்பட்ட போதும் இதோ வெற்றி பின்னங்கள் இங்கு போட்டு காட்டப்பட்டுள்ளன. இப்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் வெற்றி பின்னம் என்பது என்ன என்பதை மேலும் பார்ப்போம். நாம் இரண்டாவதாக மேற்கொண்ட பரிசோதனை முறை நிகழ்தகவில் உள்ள செயற்பாடு சிவப்பு, நீல, பச்சை மாபிள்களை ஒரு பையில் இட்டு ஒவ்வொன்றாக எடுத்து நிறம் குறித்தல் என்ற செயற்பாடு உங்களுக்கு நினைவில் இருக்கும். இதோ அட்டவணையில் அந்த பரிசோதனையில் கிடைத்த பெயர்கள் எவ்வாறு என்பது காட்டப்பட்டுள்ளது. முதலாவது நிறையை பார்த்தீர்கள் என்றால், முதலாவது வரிசையில் 5 தடவை எடுத்திருந்த போது சிவப்பு 1 தடவை கிடைத்திருந்தது, நீலம் 2 தடவை கிடைத்திருந்தது, பச்சை 2 தடவை, மொத்தமாக 5 தடவை எடுக்கப்பட்டது. எனவே இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. சிவப்பிற்கான வெற்றி பின்னம் என்று மேற்கொள்ளப்பட்ட 5 தடவையில் சிவப்பு கிடைத்த தடவை 1. எனவே 5ல் 1. நீலத்திற்கான வெற்றி பின்னம் மேற்கொள்ளப்பட்ட செயல்முறை 5 தடவை, 2 தடவை நீலம் கிடைத்துள்ளது. எனவே 5ல் 2. அவ்வாறே தான் பச்சைக்கும் 5ல் 2. இவ்வாறு நீங்கள் அட்டவணையை பார்த்து ஏதேனும் ஒரு நிறத்திற்கான வெற்றி பின்னம் என்பதை கணித்துக் கொள்ள முடியும். இங்கு பின்னத்தில் தான் நாம் எழுதி காட்டுகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். மேலும் அந்த பின்னமானது 1ஐ விட குறைவானது 0ஐ விட பெரிதாக இருக்கலாம். சில வேளை 0ஆக இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம். அதாவது நாம் ஒரு தடவை தான் எடுத்துள்ளோம், சிவப்பு விழுந்துள்ளது, எனவே 1ல் 1 என வரலாம். அப்போது எமக்கு 1 கிடைக்கும். அப்போது நீலம் கிடைக்கவில்லை என்றால் 1ல் 0, எனவே 0 கிடைக்கலாம். எனவே வெற்றி பின்னம் 0ஆக இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம், அதற்கிடையில் இருக்க முடியும். அதனை பின்னமாக குறிப்பிட்டு காட்டுவோம். தேவைப்படின் நீங்கள் தசமமாகவும் குறிப்பிட முடியும். இதோ 10 தடவை எடுத்த நிகழ்ச்சிக்கு சிவப்பு 3 தடவை, நீலம் 4 தடவை, பச்சை 3 தடவை கிடைத்துள்ளது. அப்படி என்றால் சிவப்பிற்கான வெற்றி பின்னத்தை உங்களால் எழுத முடியும். 10ல் மேல் 3 என நீங்கள் எழுதலாம். 10ன் மேல் 3 என எழுதலாம். அவ்வாறுதான் நீங்கள் நீலத்திற்கு 10ன் மேல் 4 என எழுதலாம், பச்சைக்கு 10ன் மேல் 3 என எழுத முடியும். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு இப்போது வெற்றி பின்னம் தொடர்பாக பூரண விளக்கம் ஒன்று கிடைத்திருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். வெற்றி பின்னத்தை எவ்வாறு எழுதுவது, அதனது பெறுமதி 0ஆகவோ 1ஆகவோ அதற்கு இடைப்பட்டதாகவோ காணப்படலாம். எப்போதும் அது ஒரு பின்னமாக எழுதப்படும். மேற்கொள்ளப்பட்ட தடவைகளின் எண்ணிக்கையின் மேல் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி விழுந்த தடவைகளின் எண்ணிக்கை என்பதுதான் அடிப்படை. வெற்றி பின்னம் என்பதை நாம் இப்போது இவ்வாறு ஒரு தொடர்பால் சுட்டிக்காட்ட முடியும். வெற்றி பின்னம் சமன் பரிசோதனை நடைபெற்ற தடவைகளின் எண்ணிக்கையின் மேல் எதிர்பார்த்த நிகழ்ச்சி நடைபெற்ற தடவைகளின் எண்ணிக்கை. இதுதான் அதன் கருத்து. இப்பொழுது எம்மிடம் பரிசோதனை 5 தடவை மேற்கொண்டோம். அப்போது சிவப்பு பந்து 3 தடவை கிடைத்திருந்தது. பரிசோதனை 10 தடவை மேற்கொண்டோம். தலை 4 தடவை விழுந்திருந்தது. 10ல் 4 என்றவாறு நாம் வெற்றி பின்னத்தை எழுத வேண்டும்.
வெற்றி பின்னத்தினது பெறுமதி உங்களுக்கு தெரியும் 0 தொடக்கம் 1 என்ற வீச்சில் காணப்படும். நாம் அதனை பின்னமாக எழுதி காட்ட முடியும். மேலும் நிச்சயமான நிகழ்வுகளுக்கு வெற்றி பின்னம் 1ஆகத்தான் அமையும். சிவப்பு பந்து மட்டுமே உள்ளது. நாம் எடுத்தால் ஒரு சிவப்பு பந்து உள்ளது. ஒரு தடவை எடுத்தோம், சிவப்பு தான் கிடைக்கும். 1 அதுபோன்று நிச்சயமான நிகழ்வு சூரியன் உதிக்கும் கட்டாயமாக காலை கிழக்கில் என்பதற்கு வெற்றி பின்னம் 1 தான். புவியில் மேலே இருந்து விழவிடப்படுகின்ற திணிவுகள் கீழே விழும். 1 எனவே நிச்சயமான நிகழ்வுக்கு 1ஆகும். நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுக்கு 0. உதாரணமாக நாம் பையினுள் சிவப்பு, நீலம், பச்சை பந்துகளை வைத்துள்ளோம். அதற்குள்ளிருந்து கருப்பு பந்து கிடைக்குமா? 0. எனவே நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகளுக்கு 0. சில வேளை நடைபெறுது. அதாவது சிவப்பு கிடைக்கலாம், பச்சை கிடைக்கலாம், நீலம் கிடைக்கலாம். அந்த பரிசோதனைகளுக்கு கிடைக்கின்ற பின்னம் அதன் பெறுமதி 0க்கும் 1க்கும் இடைப்பட்டதாக காணப்படும். இப்பகுதியில் இறுதியாக நாம் பரிசோதனை பெறுமதிகள் இல்லாமலே சில முடிவுகளை வெற்றி பின்னமாக எழுதவும் முடியும். அது தொடர்பாக நாம் இங்கு பார்ப்போம். இதோ இங்கு ஒரு சக்கரம் அல்லது வட்டத்தட்டு உள்ளது. அதில் நிறங்கள் உள்ளன. இறுதியாக ஒரு செயற்பாட்டை கவனிப்போம். நீங்கள் உதாரணமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதோ இங்கு ஒரு வட்டத்தட்டு உள்ளது. அந்த வட்டத்தட்டில் சமபாகங்களாக நிறங்கள் உள்ளன. நீலம் கால்வாசிக்கு, சிவப்பு கால்வாசிக்கு, பச்சை கால்வாசிக்கு, மேலும் ஒரு சிவப்பு கால்வாசிக்கு உள்ளது. இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பாகங்களும் சமபரப்பாக இருக்கின்றபடியால் நீலத்திற்கு ஒரு வாய்ப்பு உள்ளதையும், சிவப்பிற்கு 2 வாய்ப்புகள் உள்ளதையும், பச்சைக்கு ஒரு வாய்ப்பு உள்ளதையும் காணலாம். மொத்தமாக 4 வாய்ப்புகள் உள்ளது. அதில் சிவப்புக்கு 2 வாய்ப்பு உள்ளது, நீலத்திற்கு ஒரு வாய்ப்பு, பச்சைக்கு ஒரு வாய்ப்பு. எனவே சிவப்பு கிடைப்பதற்கான வெற்றி பின்னம் யாது என கேட்டால் நாம் பரிசோதனை செய்யாவிட்டாலும் 4 என குறிப்பிட முடியும். 4 என குறிப்பிட முடியும். பச்சை கிடைப்பதற்கான வெற்றி பின்னம் என்றால் 4 இங்கு நாம் இந்த சக்கரத்தில் உள்ள காட்டியை சுழற்றி தான் பார்க்க வேண்டும் உண்மையில் பரிசோதனை என்றால். ஆனாலும் நாம் இங்கு பரிசோதனை செய்யாமலே பல தடவை இந்த செயல்முறையை செய்தால், நம் நாணயத்தை பற்றி சொன்னோம் அல்லவா, நாணயத்தை சுண்டும் போது பல தடவை சுண்டுவீர்கள் என்றால் இறுதியாக தலை கிடைப்பதற்கான வெற்றி பின்னம் என்னவென்று பார்த்தால் 2 தான் கிடைக்கும். பூ கிடைப்பதற்கான வெற்றி பின்னம் என்னவென்று பார்த்தால் 2 தான் கிடைக்கும். ஏனென்றால் 2 நிகழ்ச்சிகள் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் சம வாய்ப்புகள் உள்ளன. இங்கும் அவ்வாறுதான் 4 நிகழ்ச்சிகள் உள்ளன. நீலத்திற்கு ஒரு வாய்ப்பு, பச்சைக்கு ஒரு வாய்ப்பு, சிவப்பிற்கு 2 வாய்ப்பு உள்ளது. அந்த அடிப்படையில் நாம் பல தடவைகள் இதை செய்தால் என்ன கிடைக்குமோ அதனையே இங்கு வெற்றி பின்னமாக குறிப்பிடுகின்றோம். எனவே வெற்றி பின்னம் தொடர்பாக நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். செய்யப்பட்ட பரிசோதனைகளின் தடவையின் மேல் எதிர்பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி கிடைத்த தடவை என எழுத முடியும். இங்கு நாம் அவ்வாறு பரிசோதனை செய்யாமல் பல தடவைகள் செய்தால் என்ன நடக்கும் என்பதை அனுமானித்து விடை கூறவும் முடியும். உண்மையில் இதனை நாம் நிகழ்தகவு என கூறுவோம். அதாவது சிவப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு, பச்சை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என கூறுவோம். அதாவது இந்த பரிசோதனை தான், அதாவது வெற்றி பின்னம் செய்து பார்த்து கிடைக்கின்ற இந்த வெற்றி பின்னத்தை நாம் ஓர் கணித அறிவை பயன்படுத்தி கூறுவோமானால் என்ன கிடைக்குமோ அதுதான் நிகழ்தகவாக வரப்போகின்றது. நாம் அது தொடர்பாக தொடர்ந்து கவனிப்போம். இப்போது நாம் வெற்றி பின்னம் தொடர்பாக பாடப்புத்தகத்தில் உள்ள ஒரு உதாரணத்தை கவனிப்போம். உதாரணம் 1 இவ்வாறு உள்ளது. 1 தொடக்கம் 4 வரை இலக்கமிடப்பட்ட ஒரு நான்முகி தாயக்கட்டையை 40 தடவைகள் எறியும் போது கிடைக்கும் பேறுகள் கீழே காட்டப்பட்டுள்ளது.
இலக்கம் 3 கிடைப்பதற்கான வெற்றி பின்னத்தை எழுதுக என கேட்கப்பட்டுள்ளது. நாம் 3 மாத்திரமல்ல, எல்லா இலக்கங்களும் கிடைப்பதற்கான வெற்றி பின்னத்தை எழுதுவது தொடர்பாக கவனிப்போம். இதோ அட்டவணை இவ்வாறு உள்ளது. இதோ அந்த அட்டவணை இவ்வாறு உள்ளது. இலக்கம் 1 கிடைத்த தடவைகளின் எண்ணிக்கை 12. இலக்கம் 2 கிடைத்த தடவைகளின் எண்ணிக்கை 8. இலக்கம் 3 கிடைத்த தடவைகளின் எண்ணிக்கை 9. இலக்கம் 4 கிடைத்த தடவைகளின் எண்ணிக்கை 11. மொத்தமாக எறியப்பட்ட தடவைகள் இங்கே உள்ளது, தரப்பட்டுள்ளது 40 என தரப்பட்டுள்ளது. இதனை கூட்டினாலும் நமக்கு 40 கிடைக்கும். 11 9 20, 28 12 40. எனவே வெற்றி பின்னம் என்னும் போது எறியப்பட்ட மொத்த தடவைகளில் 12 தடவை 1 கிடைக்கப்பட்டுள்ளது. எனவே பின்னம் 40 12 ஆகும். அப்படியென்றால் 2 கிடைப்பதற்கான வெற்றி பின்னம் 2 8 தடவைகள் கிடைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 40 தடவைகள் எறியப்பட்டது. எனவே 40 8. அவ்வாறு 3 கிடைப்பதற்கான வெற்றி பின்னம் 40 9. அதனையும் நாம் பின்னத்தில் குறிப்பிடுவோம். அவ்வாறு 4 கிடைப்பதற்கான வெற்றி பின்னம் 40 11. 11 தடவைகள் 4 கிடைத்துள்ளது. எனவே இனி மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி 29.2 மேற்கொள்ள வேண்டும்.